ராஜேந்திர சோழன். இவர் பிறந்து சில வருடங்களிலே ஒரு அரசனுக்கு அளிக்கப்படும் அத்தனை பயிற்சிகளும் சிறிது சிறிதாக பயிற்சி அளிக்கப்படுது. இவருக்கு முறையா குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், வில் பயிற்சி, வாள் பயிற்சி, அது மட்டும் இல்லாம உடல் பயிற்சி, உடலை வலுவா வச்சுக்கிறதுக்கான பயிற்சிகளும் அளிக்கப்படுது. அதோடு சேர்த்து மனத்திறன், அரசியல், இலக்கணம், வரலாறு ஆகியவற்றிலும் சிறந்தவரா விளங்குறாரு ராஜேந்திர சோழன். அதனால ஆசிரியர் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்குது. தந்தை ராஜராஜன் சோழன் மனதுல ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறாரு ராஜேந்திர சோழன். இப்படியே நாட்கள் கடந்து போகுது. இப்போ மதுராந்தகனுக்கு 18 வயது. இந்த நேரத்துல சோழ நாட்டுக்கு ஒரு பெரும் பிரச்சனை ஏற்படுது. சோழ நாட்டு தூதுவனை சேர நாட்டுல சிறை பிடிச்சு வைக்கிறாங்க. இது சோழ நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அவமானம். இதை அறிந்த ராஜராஜ சோழன் உடனடியா சேர நாட்டு மேல போர் தொடுக்க முடிவெடுக்கிறாரு. இந்த படைக்கு படை தளபதியாக தன் மகனான ராஜேந்திர சோழனையை அனுப்பி வைக்கிறாரு.